கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயத்தால் ஏற்பட்ட இழப்புகள் ஆறாத வடுவாகியுள்ளது. உறவுகளை இழந்து ஏராளமானோர் பரிதவிக்கின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். முதலில் மோகன்ராஜிடம் நாம் பேசலாம். மோகன்ராஜ், தற்பொழுது நீங்க எந்த பகுதி மருத்துவமனையில இருக்கிறீங்க? அந்த மருத்துவமனையில பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான சிகிச்சைகள்லாம் தற்பொழுது அளிக்கப்பட்டு வருதா? உயிரிழந்தவர்களுடைய உடல்கள் உறவினர்கள் கிட்ட ஒப்படைக்கப்பட்டதா? அவங்க உடல்கள் சொந்த ஊருக்கு எடுத்து செல்வதற்கான போதுமான போக்குவரத்து வசதிகள்லாம் அரசு தரப்புல இருந்து செஞ்சு கொடுத்திருக்கிறாங்களா? நான் இப்ப இருக்கக்கூடிய இந்த பகுதி மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்து இருக்கக்கூடிய கருணாபுரம் பகுதி. இந்த குடியிருப்புல தான் இப்ப நான் இருக்கேன். அதாவது இந்த பகுதியில கடந்த 2 நாட்களா நம்ம தொடர்ச்சியா செய்தி கொடுத்துட்டு இருக்கும் போது இப்போது வரைக்கும் பாக்குறோம், ஒரு கனத்த இதயத்தோட தான் இந்த இடத்துல நிக்க வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கு. காரணம், ஒவ்வொரு குடும்பத்திலையும் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கும் பொழுது, அதாவது அதை கேட்கும் போதே மிகுந்த வேதனையை உண்டாக்குற அளவுக்கு தான் இந்த கள்ளச்சாராய பேரலை இவங்களை மிகுந்த சோகத்தில் ஆழ்த்தி இருக்கு. அப்படின்னா பொதுவா ஒரு பேரிடர் நேரத்துல இது போன்ற விஷயங்கள், இயற்கை பேரிடர் நடக்கும்போது இது போன்ற ஒரு வேதனை இருக்கும். ஆனா இங்கே செயற்கையாக இந்த கள்ளச்சாராயம் அப்படிங்கிற ஒரு விவகாரத்துல இத்தனை உயிர்கள் பலியாயிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட இது வரைக்கும் 49 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையே ஒரு சோகத்துல ஆழ்த்தி இருக்கு. அப்படிங்கும் பொழுது பாதிக்கப்பட்ட குடும்பத்தோட நிலைமையை நம்ம வார்த்தையால சொல்ல முடியாதுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் இங்க இப்ப வரைக்கும் அந்த ஊற்றெடுக்குன்ற கண்ணீர் ஒரு நிற்காத நிலையில தான் இருக்கு. அப்படிங்கறத இப்ப நேரலையில கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இங்க இருக்க குழந்தைகளை பார்க்கிறோம். அதாவது நம்ம நேற்று காலையிலேயே சொல்லியிருந்தோம், இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் முதலில் இந்த கள்ளச்சாராயத்துக்கு பலியானவர்கள். முதலில் சுரேஷ் என்பவர் உயிரிழந்ததை தொடர்ந்து பிரவீன் அடுத்தது உயிரிழந்திருக்காரு. அடுத்தடுத்த 1 மணி நேரத்தில் ஒரே குடும்பத்தில் 2 உயிர்கள் பறிபோயிருக்கு. அப்படின்னாக்கா இவங்களோட வேதனை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அந்த பாதிப்புல இருந்து இதுவரைக்கும் இவங்க மீளல. அந்த கண்ணீரும் ஓயல, இந்த அழுகுரல் சத்தமும் இந்த வீட்டுல இப்ப வரைக்கும் கேட்ட வண்ணமே தான் இருக்கு. அதாவது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் பாக்குறோம், இங்க ஒரு சின்ன குழந்தையை இவங்க கையில வச்சிருக்காங்க. இவரது தந்தையும் இப்ப இவங்க பலி கொடுத்த நிலை தான். இந்த குழந்தையோட எதிர்காலம் என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைச்சபடிதான் இவங்க இங்க ஒரு வேதனையில இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது புரியுது உங்களோட வேதனை என்ன அப்படிங்கறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ தொடர்ச்சியா இப்ப உங்களோட அதிகாரிகள் சந்திச்சாங்களா? அவங்க என்ன வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறாங்க? நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதிகாரிகள்லாம் எல்லா அதிகாரிகளும் வந்தாங்க. எல்லாம் உதயசூரியன் வந்தாங்க. இவரு எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்தாரு. அடுத்தது அண்ணாமலை அவரும் வந்தாரு. இன்னும் நிறைய அவர்களுடைய பெயர் எனக்கு அந்த நேரத்தில் எனக்கு ஞாபகம் இல்லை. நிறைய அரசியல்வாதிகள் எல்லாரும் எங்களுக்கு எல்லாரும் ஆறுதல் சொன்னாங்க. எங்களுக்கு பக்கத்துணையா இருந்து உங்களுக்கு பக்கமா நாங்க இருந்து உங்களுக்கு எல்லா விதத்திலும் நான் உங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லியிருக்கிறாங்க சார். அவங்க எங்களுக்கு ஆறுதல் பண்ணிருக்காங்க சார். உதயநிதி ஸ்டாலின் ஐயாவும் வந்தாரு. அவரும் உங்களுக்கு இருந்து எல்லாம் செய்யறேன்னு சொல்லியிருக்கிறாங்க சார். ஆறுதல் ஒரு பக்கம் அப்படிங்கும்போது இப்ப இந்த 2-3 குழந்தைகள் இங்க இருக்காங்க. இவங்களோட நிலைமை என்ன? இவங்களை எப்படி வீட்டுல இப்ப நீங்க சமாளிக்கிறீங்க? ஏன்னா புரிஞ்சுக்க முடியுது, உங்களோட நிலைமையும் புரியுது, குழந்தைங்களோட நிலைமையும் புரியுது. பசங்கள் நேற்று வரைக்கும் தெரியல, விளையாட்டுக்கார பசங்க விளையாடிட்டா தான் இருந்தாருங்க. நைட்டு எப்பயுமே அவங்க அப்பா கூட தான் தூங்குவானுவேன். நைட்ல இருந்து எங்க அப்பா எங்கன்னு கேட்டுட்டு தான் இருக்கானுவேன். கேட்டுட்டு அழுவிட்டு இருக்கானுவேன். அவங்க அப்பா வெளியில போயிருக்காருப்பா, ஊருக்கு போயிருக்காருன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அவனுக்கு போய் காலையில எழுந்தோடனே எங்க அப்பா இன்னமா வராரு அப்படின்னு கேக்குறானுவேன். அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அழுவுதான் வருது, வேற எதுவுமே பேச முடியல. பிரவீனுடைய அவங்க தாய் மாமா இங்க பாத்திருப்பீங்க. அதாவது பெரியவர்களோட கண்ணீர் ஒரு புறம் அப்படின்னாக்கா, விவரமே அறியாத குழந்தைகள் என்ன நடந்திருக்கு இந்த பகுதியில அப்படிங்கறத புரிஞ்சுக்கிற வயசு கூட இல்லாத இந்த சிறு குழந்தைகளோட நிலைமை அதுக்கு மேல வேதனையா இருக்கு. இதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கறத இவங்களோட இப்போதைய நிலைமையா இருக்கு. அதை எதிர்பார்த்து, அதாவது இதை எப்படி நம்ம சமாளிக்க போறோம் அப்படிங்கிற வேதனை மறுபக்கத்தோட தான் இருக்காங்க. இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னாக்கா, தொடர்ச்சியா சேலம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி என பல இடங்கள்ல மருத்துவமனைகள்ல இன்னுமே அந்த உயிருக்கு போராடிய நிலையில பலர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களோட நிலைமை என்ன ஆகும்? இன்னும் இந்த மரணத்தோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போறது மிகப்பெரிய வேதனை உண்டாக்குது அப்படிங்கிற இன்னொரு அச்சமும் இந்த பகுதியில நிலவிட்டு இருக்கு. கார்த்திகா ராதா, 3வது நாளாகியும் தொடர்ந்து மரணங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. 49 பேர் தற்பொழுது வரையில் உயிரிழந்திருக்கிறார்கள். தொடர்ந்து மற்றவர்களுக்கு சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மோகன்ராஜ்.